Jesus, hallelujah. Praise the Lord. Lift up your hands and shout hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்றீங்களா? How many of you are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த நாள்ல? By seeing you all, I am so happy and உங்களை excited. பார்க்கிறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். Even the Bible says, this is the day that the Lord has made. வேத வசனம் சொல்லுகிறது இது கர்த்தர் நமக்கு தந்த நாள். We will rejoice and be glad in it. நாம் இதில் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம். The 2020 year ending is coming, get closed. அதாவது இந்த 2020 வருஷம் நிறைவு பெறுவதற்கான நிலைமையில் நம்ம வந்துட்டோம். Few more days are pending to finish this year. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், அதாவது எத்தனை ஒரு 1 week தான் இருக்கு இந்த வருஷத்தை நிறைவு செய்வதற்கு. In the Sion Good Samaritan Church Christmas program, I am in the second time to be joining here. இந்த இடத்துல சோத்ரம், இதே இடத்துல நான் செகண்ட் டைமா நான் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றேன். Last time also I was so excited and I was so blessed with this event. நான் லாஸ்ட் இயரும், அதாவது கடந்த வருஷத்துலயும் இதே இடத்துல நடந்த இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். Because in Kerala we used to have the service only on the New Year only. நாங்க வந்து கேரளாவில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவோம், இந்த மாதிரி செலிப்ரேஷன். No, in Kerala we have only the New Year service. அதாவது கேரளாவில் நாங்கள் ஒன்லி புது வருட ஆராதனை மட்டும் நாங்கள் நடத்துவோம். So for me, having here, it's very good, better experience. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஆராதனையில செலிப்ரேஷன் நான் கலந்து கொள்வதில் இது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக நான் நினைக்கிறேன். So after my speech, there's lots of program is gonna happen. Say it again. After my speech, there is lots of program is going to happen. After my speech. Okay, என்னுடைய என்ன சொல்றது, செய்திக்கு பின்பதாக, சுருக்கமான செய்திக்கு பின்பதாக அநேக நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க போகிறோம். The kids are getting ready for their talented programs and all. குட்டி பிள்ளைங்க எல்லாருமே அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க அவங்களுடைய நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்து நடத்துவதற்கு. And also the main message Appa is going to share. அதோட அப்பாவும் ஒரு செய்தியை நம்ம மத்தியில கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. For me, my part is to share the motivational speech to you all. எனக்கு என்னன்னா இங்க இந்த இடத்துல உங்களை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுப்பதில் ஒரு வாய்ப்பை. So I want to motivate, I want to encourage from the word of God. நானும் வேதத்துல இருந்து ஒரு சில வார்த்தை உங்க மத்தியில கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். So for that, can you take the Bible, Isaiah 43 words 18 to 19. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம், அதுல 19வது வசனம். 18 and 19. அதாவது ஏசாயா 43 18ல 19வது வசனம். 18 and 19. Amen. Yes. Amen. So today, this evening, I want to share the blessed word from the chapter Isaiah. நான் இந்த இரவு நேரத்தில் சாயந்தர வேளையில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். God is going to doing something new and new in our daily life. ஆண்டவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். Before sharing this small speech, I just want to ask a question to you all. Say it again. Before sharing this speech, I want to ask a question to you all. நான் அதாவது இந்த செய்தியை நான் கொடுப்பதற்கு முன்பதாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை, கேள்வியை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How many of them are here in this church as a new people? இந்த இடத்துல நான் இப்பதான் புதுசா வந்திருக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? Can you raise your hands? உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? Okay. I think some are. Okay. So few of the people are coming new. I think from the outside also the new people are joining. I'm just thinking like that. The front ல இருக்குறாங்க. Okay. இந்த இடத்துல நீங்க अनेகர் புதியதாவும் இருக்கிறீங்க, பழையதாவும் இருக்கிறீங்க. அங்க பழைய சர்ச்சில் ஃப்ரண்ட்ல நீங்க अनेக புதிய people இருக்கிறீங்க. For you people, maybe it's to be a new experience. உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாய் இருக்கலாம். So from the word of God,
what I wanted to share, what I want to encourage is that வேதத்திலிருந்து நான் உங்களை எப்படி உற்சாகப்படுத்த போகிறேன் என்றால், Lord is going to do something new and new in our life for the next year, for the past, for the future years. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வருகிற நாட்களிலே, வருகிற மாதத்திலே, வருகிற வருஷத்திலே புதிதான காரியத்தை செய்ய போகிறார். Because thinking about this 2020 is very a painful situation for all of us. இந்த 2020 வருஷத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஒரு நெருக்கத்தின் வருஷமாய், போராட்டம் நிறைந்த வருஷமாய் இருந்திருக்கும். Amen. Because when you are sitting itself, you can just imagine in your thoughts that what was happened in this year 2020. நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நீங்க கடந்த மாதத்துல இல்ல இந்த 2020 வருஷத்துல நடந்த காரியத்தை நீங்க நினைக்கும் பொழுது, we didn't expect any things that was happening in 2020. இந்த 2020 வருஷத்துல எதெல்லாம், அதாவது நினைக்காத காரியங்கள் நடந்திருக்கும். What all the tight situation, what all the pains, what all the things missing in our life we used to think in these days. நம்ம இந்த நாட்கள்ல, கடந்த நாட்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, from this word of God, I want to strongly say that don't think about the past. இந்த வசனத்திலிருந்து நான் உங்ககிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, கடந்த காலத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, நினைச்சு பார்க்காதீங்க. It's almost finished, it's almost done. இது எல்லாவற்றுமே முடிந்து விட்டது. So from the word of God, I want to motivate you, I want to encourage you is that நான் வேதத்திலிருந்து உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, God want to do something new and new in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், இல்லை என்றால் செய்ய போகிறார். How many of you receive that word of God? How many of you believe that word of God? God will do something new and new in my life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ளுகிறீங்க? Even though you just worried of anything, you just distracted of anything, நீங்க ஒருவேளை பலவிதமான காரியத்தினால சிதறப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்திருக்கலாம். By this word of God, I confidently say that God want to do something new and new in your life. ஆனால் இந்த வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்ய Here போகிறார். exactly God is saying to Isaiah that God is going to do something new. He is not doing any second hand or any other optional thing. ஆண்டவர் நமக்கென்று ஒரு செகண்ட் ஆப்ஷனை கொடுக்கல, வழிகளை கொடுக்கல. அவர் ஃபர்ஸ்டே நம்ம என்ன செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். So how many of you receive that? How many of you want to take and initiate that God needs to bless me in a new way? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் இந்த வருஷத்துல என்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி? How many of you receive the word of God can shout hallelujah? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, சத்தமிட்டு ஒரு ஹalleluya சொல்றீங்களா? Hallelujah. Hallelujah. Amen. Even though the situations, even though the society, even though the things what happening in the earth used to distract or used to confuse us also. ஒருவேளை உங்களுடைய சமுதாயம், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், கூட வேலை பார்க்கிற எல்லாருமே உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சிதறடிக்கப்பட்டு உங்க வாழ்க்கையை நொறுக்கி இருக்கலாம். But stand in the faith, stand in the word of God, believe in the word of God that God will do a new thing in my life. ஆனால் விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிதான காரியத்தை அவர் செய்ய போகிறார். How many will take that initiative? Lord, I need a new thing from in my spiritual life. What are the things I'm just asking to God? God, I need a new thing in my life. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு புதிதான காரியத்தை செய்யுங்க. Hallelujah. 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 I don't want to mention the past thing. நான் கடந்த காலத்துல ஏற்பட்ட காரியத்தை நான் மீண்டுமாய் நினைவுபடுத்த இல்லை என்றா அதை மீண்டுமாய் கொண்டு வர விரும்பவில்லை. Maybe it should be a painful situation. இது ஒருவேளை கடந்த காலத்துல ஒரு வலி நிறைந்த நேரமாய் இருந்திருக்கலாம். Maybe it would be a missing situation. இது ஒருவேளை ஒரு கடினமான நேரமாய் இருந்திருக்கலாம். But I strongly believe in this word of God. God will do something new and new in my life. ஆனால் நான் இந்த வேத வசனத்தில் உறுதியை சொல்ல முடியும், கர்த்தர் ஒரு புதிதான பெரிதான காரியத்தை செய்ய போகிறார். How many of you receive that word of God? எத்தனை பேர் விசுவாசி, Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Even though the situations, even though the circumstances, even though the things
Thank you, Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. I'm just gonna stop this word and I'm just conclude this speech. நான் இந்த செய்தியை இதோட நிறைவு செய்கிறேன். The word specifically new means இந்த வார்த்தை நியூ, அதாவது புதுசு என்ற வார்த்தை புதிது. I think coming for this event, அதாவது இந்த ஈவென்ட் இந்த ஈவென்ட்ல இந்த அதாவது இந்த நிகழ்ச்சியில everyone are well dressed and come in a beauty way. எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய Dress நியூ Dressோட புதுசா வந்திருக்கீங்க. Yeah, so from there I can mention that அதிலே இருந்து நான் குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை, your lifestyle should be in a new and new blessed way thing also. உங்க Dress இருக்கிறது போல உங்க வாழ்க்கையும் புதிதாய் மாறும். How many of you receive that word of God? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Lord, I receive the prophetical word that I will receive the blessing from you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நான் come on, shout hallelujah. Lord, I need something new in the year 2021. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என் வாழ்க்கையில ஒரு புதிதான காரியம் நடப்பதாக. Lord, I don't need any adjustment or second hand or any that kind of situation. ஆண்டவரே நான் இரண்டாவது காரியம் அல்ல மூன்றாவது காரியம் அல்ல புதிதான காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். Lord, I strongly approach to you that I need something new in my life. நான் உங்களை உறுதியாக உங்களை நான் தொடுகிறேன். என் வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்வீர். Even in my spiritual life, even in my spiritual life, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், even my education field, என்னுடைய கல்வி துறைகளாய் இருந்தாலும், even in my job field, என்னுடைய வேலை அலுவல்களாய் இருந்தாலும், even in my society also, என்னுடைய சமுதாய சூழ்நிலையாய் இருந்தாலும், I need something new and new branded lifestyle from the word of God. எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு ஒரு புதிய நன்மையை கர்த்தர் வேத வசனத்திலிருந்து கொடுக்க போகிறார். How many of you receive that can shout hallelujah? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி hallelujah. Oh, thank you, Jesus. Can you shout hallelujah? Lord, I need something. Hallelujah. Lord, I need something new. Lord, I need something new. ஆண்டவரே எனக்கு ஒரு புதிதான காரியம் நடப்பதாக. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. I'm just going to conclude and just pray and close this my speech. நான் இந்த செய்தியை இதோட நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஜெபத்தோட. You can just close your eyes. எல்லாரும் கண்களை மூடுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. How many of you receive this small word of God and Lord, I will take this initiative. Lord, I will approach this word of God in my daily life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி. Oh, thank you, Jesus. Even though thinking about my past is very, very horrible and it's very painful for me. கடந்த நாட்கள்ல என் வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய நெருக்கமான நாட்கள். I don't know about the situation that you have faced in 2020. ஆண்டவரே ஒருவேளை கடந்த நாட்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படியா இருந்தாலும் என் வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்வீராக. But the Holy Spirit is exactly mentioning that God is going to strengthening you. God is going to guiding you, that telling that He will provide a new thing for you. ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல எல்லா குறைகளையும் நிறைவாக்கி அவர் எல்லா தேவைகளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Lord is going to provide a new prophetical way to you in your daily life. ஆண்டவர் உங்க அனுதின வாழ்க்கையில ஒரு புதிதான ஒரு தீர்க்க தரிசனமான காரியங்களை செய்ய போகிறார். Lord, even though you asked to your prayer points, you just asked to the Lord, Lord, I need something new and newer. ஆண்டவரே நான் உங்கள்ட்ட கேக்குறேன், என் வாழ்க்கையில புதிதான காரியத்தை செய்வீராக. We believe in this word of God. நாங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். We confidently approach in this word of God. நாங்கள் உறுதியாக உங்களை நாங்கள் அணுகுகிறோம். We received in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். All the glory and honor. எல்லா மகிமை புகழும் in Jesus mighty name. இயேசுவுக்கே. Amen. Amen. Can you just clap your hands and give the glory? Come on, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சத்தமாய் ஒரு மகிமை செலுத்துங்கள். God bless you. Hallelujah.